அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம ரெடிமேட் கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? இன்ஸ்டன்ட் ரெடிமேட் கொழுக்கட்டை மாவு இது தான் பேக் பண்ணி வச்சுருக்கோம். அதை நான் பிரித்து இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை பிரித்து நான் கொட்டிக்கிறேன். இது 1/2 கிலோ மாவு, உப்பு எல்லாமே இதில் போட்டு இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் இதை கொட்டி சுடு தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி பூரணமும் பேக் பண்ணி கொடுத்துட்றேன். இந்த பூரணமும் ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சா 1 வாரம் வரைக்குமே இருக்கும். இந்த மாதிரி பேக் பண்ணி கொடுத்துட்றோம். அதையுமே பிரித்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கரண்டியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சூடு கை பொறுக்கும். ஒரு சூடு வந்த பிறகு நம்ம கையில் இப்படி பிசைஞ்சிக்கலாம். அதாவது சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. இன்னும் சுடுது, கொஞ்சம் சூடு ஆறட்டும். அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா கூட வெந்துடும். வெந்துட்ட பிறகு நம்ம கையில் இந்த மாதிரி பசைஞ்சிக்கலாம். ரொம்ப சூடாக இருந்ததுன்னா கையில் கொஞ்சமாக நெய் தொட்டுக்கிட்டு சூடு பசைஞ்சிங்கன்னா நம்ம கைக்கு சூடாகாது. இந்த மாதிரி பசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ பிள்ளையார கொழுக்கட்டாச்சியில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே தான் மாவு போடணும். இந்த மாதிரி மாவு போட்டுட்டு நடுவில் ஃபுல்லாக சுற்றி இந்த மாதிரி தடவிட்டு இதுக்குள்ளே இந்த பூரணத்தை வச்சு கொஞ்சம் மாவு எடுத்து இது மேலே அப்படியே மூடி இந்த மாதிரி பிரித்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு கொழுக்கட்டை கிடச்சிரும். சரிங்களா? இப்போ இதை அப்படியே வேக வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுக்க வேண்டியது தான். 1/2 கிலோ மாவுக்கு எனக்கு 30 பீஸ் வந்திருக்கு. இதை 10